ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேங்கிறத நீங்கள் தமிழ் என்னுடைய டைட்டில் பார்க்கும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எங்களுடைய வீட்டை சுற்றி காமிக்க போகிறேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹோம் டூராக தான் இருக்கும். ஹோம் டூருனாலே வீடு வெளிப்பக்கம், வீடு உள்ளெல்லாம் எப்படி இருக்குங்கிறலாம் காமிச்சிருப்பாங்க. ஆனால் நான் இன்றைக்கி எங்கள் வீட்டை வெளிப்பக்கம் மட்டும்தான் இன்றைக்கி உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன். ஏன்னா இப்போ தான் நம்ம வீட்டுக்கு ஃபுல்லாக அவுட்டர் சைடு பெயிண்டிங் பண்ணோம். ஒரு வாரம் ஆகுது பண்ணி. ஃபுல்லாகவே நான் ஷேர் பண்ணல இல்லைங்களா. சரி, அதை அப்படியே வீடியோ எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கலாமே அப்படிங்கிறனால தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். எங்களுடைய வீட்டு அவுட்டர் சைடு எப்படி இருக்குங்கிறது நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. விட்டு விட்டாக தான் மேலே மாடியிலேருந்து சும்மா லைட்டாக காமிச்சிருப்பேன், போர்ட்டிக்கோலேருந்து லைட்டாக காமிச்சிருப்பேன். அப்படி தான் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாகவே நான் காமிச்சிருக்க மாட்டேன். இன்றைக்கி அதை தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரே நாளில் எடுத்தது கிடையாதுங்க. அப்பப்போ எடுத்தது தான் அப்படியே ஒரே வீடியோவை நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்க்குறது நம்ம வீட்டோட பேக் சைடு. நம்ம வீட்டுக்கு பெயிண்டிங் பண்ண கலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது சாதனோட செலெக்ஷன். இது வீடு கட்டி பார்த்திங்கன்னா வரமே 6 வருஷம் கம்ப்ளீட்டாக முடியுது. நம்ம வீடு பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்டுக்கு கொஞ்சம் தான் கம்மி. அதில் பாதி இடத்துல தான் வீடு கட்டியிருக்கிறோம். மீதி பாதி இடம் அப்படியே சும்மா தான் விட்டுருக்கோம். இப்போ நின்று வீடியோ எடுக்கிறோம் பார்த்திங்களா. இந்த இடத்துலலாம் நான் இது வரைக்கும் பேக் சைடெலாம் வந்ததே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். இப்போ சைடில் நம்மளுக்கு சந்து விட்டுருக்கோம் இல்லைங்க. இப்போ காமிக்கிறோம் பாருங்கள். அந்த சந்து நம்மளுடைய சந்து தான். அந்த 4 அடி சந்து நம்மளுடைய இடத்தோட சேர்ந்தது தான். பின்னாடி வீட்டுக்கு வர்றதுக்கு நாங்கள் வழி கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். பார்த்திங்கன்னா பேக் சைட்லேருந்து பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. மீதி இருக்கிற இடத்துல இப்போ கட்டியிருக்கிற வீடு மாரி இன்னொரு வீடு தாராளமாக கட்டலாம். சாதனா பிறந்து 3 மாதம் கை குழந்தையில் நான் இங்கே சென்னைக்கு வரும்போது அடுத்த நாளே இந்த ஃப்ளாட் இடமா தான் நாங்கள் வாங்கினோம். அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். கிட்டத்தட்ட சாதனா வயசு ஆகுது இந்த இடம் வாங்கி. வெற்றி பிறந்தப்போ தான் நாங்கள் இந்த வீடே நாங்கள் கட்டினோம். எல்லாமே லோன் போட்டு தாங்க பண்ணோம். லோன் போட்டு தான் இடம் வாங்கினோம். ஜுவல்லரி எல்லாமே வச்சு தான் இடம் வாங்கினோம். அது கொஞ்சம் அடைச்சதுக்கப்புறமா திருப்பி ஹவுசிங் லோன் போட்டு வீடு கட்டணும். அது லோன் போயிட்டுருக்குது. நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க லோன் அமௌண்ட் எவ்வளோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இஎம்ஐ கட்டுறீங்க, நீங்கள் நகை வச்சு அடகு வச்சு நீங்கள் பண்ணிங்களா, இல்லை நகையை விற்றுட்டு பண்ணிங்களாங்கிறலாம் கேள்வி கேட்டிருக்கீங்க. சில விஷயங்கள் சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. தனிப்பட்ட முறையில் இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் லோன் போடுறதோட கையில் காசு சேர்த்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது நாட்கள் ஆனாலும் வருஷங்கள் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு வீடு கட்டி முடிகிறதுக்கு கையில் காசு வச்சுட்டு கட்டுங்க. அதுதான் பெட்ரு. கண்டிப்பாக லோன் போட்டு கட்டுறது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா அந்த கஷ்டத்தை நாங்கள் அனுபவிக்கிறதுனால தான் சொல்கிறோம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, அவ்வளோதான். பார்த்திங்கன்னா இப்போ வீடு வெளி சைடு ஃபுல்லாக காமிச்சிருப்பேன். பேக் சைடு சைடில் சந்து அந்த சைடெலாம் காமிச்சிருப்பேன். இப்போ வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த காலி இடம் இருக்கு இல்லைங்களா. அது நான் ரொம்ப செடியெலாம் எதுவும் வைக்கல. ஏன்னா ஒரு 4 தென்னை மரம் இருக்குது. அதுவே ஃபுல்லாக அடைச்ச மாரி அந்த மட்டையெல்லாம் ஃபுல்லாக நிழலாக இருக்கிறதுனால எந்த செடி வச்சாலும் வளரவே மாட்டேங்குதுங்கிறனால எனக்கு செடி வைக்கிற ஆசை இன்ட்ரெஸ்ட்டு எதுவுமே இல்லை. இப்போதைக்கு ஒரு 4 தென்னை மரம், ஒரு கொய்யா மரம், அதுக்கப்புறம் வில்வ மரம் இருக்குது, 2 வாழை மரம். அப்பப்போ பார்த்திங்கன்னா இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி இந்த துளசி மட்டும் கொஞ்சம் நிறையா அப்பப்போ வரும், அப்புறம் காஞ்சி போகும். அதுமாரி தான் இருக்குது. பூச்செடிகள்லாம் எதுவும் நான் ரொம்ப வைக்கல. ஒரு 2 ரோஜா வச்சுருந்தேன். அது நிழலில் வளரவே இல்லை, பட்டு போயிடுச்சு. முருங்கையும் வச்சு பார்க்குறேன், வரவும் மாட்டேங்குது. ஒரு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது மல்லி செடி வச்சு. அது வச்சபடி தான் இருக்குது, வளரவும் மாட்டேங்குது நிழல் இருக்கிறதுனால. அதனால எனக்கு என்னமோ பெருசாக கீழே செடி வச்சு பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசையே இல்லை. பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்கும்போது கேட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். மாடு வந்துருச்சு. கீழ் வீட்டில் இருக்கிறவங்க தான் பார்த்திங்கன்னா மாடுக்கு எப்போதுமே மாடு இங்கே வர மாடுக்கு எல்லாத்துக்குமே கீழ் வீட்டில் இருக்கிறவங்க பிஸ்கட்டு சாப்பாடு என்ன மீறுதோ ரெகுலராக நம்ம வீட்டு வாசலுக்கு வர மாடுக்கு கொடுப்பாங்க. எப்போதுமே மாடெல்லாம் நம்ம வீட்டுக்கிட்ட கொஞ்சம் நேரம் நின்றுட்டு தான் அப்புறம் போகும். அப்புறம் நேற்று ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் அந்த கீழே அந்த பெயிண்ட்லாம் ஊற்றுனதெல்லாம் ஒரு மாதிரியே அசிங்கமாக தெரியுது, அதுக்கு ஐடியா கேட்டதில் இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ஃப்ளோர் பெயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கீழே போர்ட்டிக்கோக்கு ஃப்ளோர் பெயிண்ட் பண்ணுற அளவுக்கு இப்போதைக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஏன்னா இப்போ தான் வெளியில் வீட்டு ஃபுல்லாக அவுட்டர் பெயிண்ட் பண்ணது கொஞ்சம் செலவாயிடுச்சு. அதில் இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும். அப்புறம் நம்ம ஜோதி சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, கீழ் வீட்டில் கல்யாணம்னு சொல்லியிருந்தீங்களே, அவங்க வீட்டுக்கு நீங்கள் பெயிண்ட் பண்ணி கொடுத்தீங்களா இல்லை அவங்களே பண்ணிக்கிட்டாங்களான்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் பண்ணி கொடுக்கல, அவங்களே தான் பெயிண்ட் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம ஒருத்தங்க வீடு வாடகைக்கு வரும்போது பெயிண்ட் பண்ணி கொடுக்குறதோடு சரி, அப்புறம் நெக்ஸ்ட்டு அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அந்த பெயிண்டிங்க்கு உள்ள அமௌண்ட் நாங்கள் கழிச்சுப்போம். அப்படி இல்லை அவங்களே பெயிண்ட் பண்ணி கொடுத்தாலும் ஓகே தான் சொல்லிடுறது தவிர, இடையிலலாம் இந்தமாரி நல்லது கெட்டது வரும்போது எது வரனாலும் அவங்களே தான் செலவுகள் பண்ணிப்பாங்க.
இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேட்டுக்கு, சைடு கேட்டுக்கு, அப்புறம் வீட்டு ஜன்னலுக்கு, கிரில் கேட்டுக்கெலாம் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து அடிக்கணும். பெயிண்ட் வாங்கியாந்து வந்து வச்சுருக்குறோம். அது என்றைக்கு நேரம் வரும்னு தெரியல. மேக்ஸிமம் சண்டே டைமில் அவங்க ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா அன்றைக்கி கேட்டுக்கெலாம் வந்து பெயிண்ட் அடித்து விட்டுடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேட்டுக்கு, ஜன்னலுக்கெல்லாம் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இந்த வீடு கட்டி முடிச்சதுமே இந்த சைடு சந்துக்கு, முன்னாடி போர்ட்டிகோவுக்கு, அப்புறம் முன்னாடி ஃப்ரண்ட் சைடு உள்ள அந்த வண்டி நிப்பாட்டியிருக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துலலாம் வந்து சிமெண்ட் போட்டு வந்து தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கெலாம் எக்ஸ்ட்ரா பைசா தான் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அப்போதைக்கு சுச்சுவேஷன் நம்மளுக்கு சரியில்லை, எக்ஸ்ட்ரா செலவு பண்ண முடியாதுங்கிறனால நாங்கள் அப்போ பண்ணல. இப்போ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த சைடு சந்திலெல்லாம் ஃபுல்லாக மண்ணாக தாங்க இருக்கும், கல் முள்ளுமாக தான் இருக்கும், பூச்சி பொட்டெல்லாம் வந்து வந்து இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு இங்கே சந்துக்கெலாம் வந்து சிமெண்ட் போட்டு விட்டோம். மொட்டை மாடிக்கு வந்து தளம் போட்டதோடு சரி, அதுக்கப்புறம் அதில் சிமெண்ட் போடாமல் தான் கொடுத்துருந்தாங்க. அங்கே போட்டது, அதுக்கப்புறம் முன்னாடி போர்ட்டிக்கு ஃபுல்லாக வந்து சிமெண்ட் போட்டு விட்டாச்சு. சைடு முன்னாடி வண்டி நிப்பாட்டுற இடத்துலையும் மண்ணாக தான் இருக்கும், அங்கேயும் சிமெண்ட் போட்டோம். அப்புறம் ஃபுல்லாகவே மேலே வந்து கூலிங் பெயிண்ட், அந்த ஒயிட் ஃப்ளோர் பெயிண்ட் பண்ணது, வீட்டுக்குள்ளே பெயிண்ட் பண்ணது, இப்போ வீட்டுக்கு வெளியிலேயும் வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு. இந்தமாரி எக்ஸ்ட்ரா செலவுகள் எல்லாமே நாங்கள் எங்களுடைய குடும்பத்தை வந்து ரொம்ப பட்ஜெட் போட்டு ரொம்ப சிக்கனமாக வந்து ரன் பண்ணிட்டு வரதுனால தான் இந்த செலவுகள் எல்லாமே எங்களால் பண்ண முடிஞ்சது. எல்லாமே வந்து ஒரேடியாக பண்ண முடியாது. எப்பப்போல்லாம் கையில் கொஞ்சம் காசு இருக்குதோ அப்போல்லாம் இந்த வேலைகள் பார்த்துட்டு இருந்தோம். சைடு ஃபுல்லாக சந்தை எல்லாமே சுற்றி காமிச்சாச்சு. கீழே போட்டி கடைலாம் காமிச்சிட்டு, கீழ் வீடு வந்து நம்ம மேல் வீடு பார்த்துருக்கீங்க இல்லைங்களா, மேல் வீடு எப்படியோ சேம் அதே தான் கீழ் வீடு உள்ளே வந்து இருக்கும். கீழ் வீடை வந்து நான் அதுவும் தனியாக வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன், எம்டி ஹோம் டூர்னு சொல்லிட்டு. பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். கீழ் வீட்டு ஆண்டி இப்போ தான் வந்து வெளியில் கிளம்புனாங்க பத்திரிக்கை வைக்கிறதுக்கு. இங்கே லோக்கலில் பத்திரிக்கை வைக்க போயிருக்கிறாங்க. நான் சும்மா அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த சைடு சந்தெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மண்ணாக தான் இருக்கும். இது எல்லாமே இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் சிமெண்ட் போட்டது. இப்போ இங்கே போர்ட்டிகோலெலாம் அங்கே சிமெண்ட் போடும், அது தென்னை மரம் பக்கம்லாம் இப்போ சிமெண்ட் போடும்போது கொஞ்சம் கல் ஜல்லிலாம் வந்து மீந்துருச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் காலி இடம் அங்கே இருக்குது, கொஞ்சம் கட்டமாக தான் விட்டுருக்குறோம். சரி, அதுவும் ஏன் சும்மா அப்படியே மண்ணை விட்டுட்டு அங்கேயே சிமெண்ட்டே போட்டுடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிளான் இருக்குது. அதாவது இந்த இடம் ஃபுல்லாகவே தென்னை மரம் சுற்றி மட்டும் வந்து விட்டுட்டு மற்றபடி தேவையில்லாத செடியெலாம் வந்து எடுத்துடலான்ட்டு இருக்கிறோம். ஏன்னா ஃபுல்லாகவே நிழலாக இருக்குது, எந்த செடி வச்சாலும் வரப்போகிறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு வேஸ்ட்டாக மண்ணாட்டம் இருக்கணும், இந்த இடம் ஃபுல்லாகவே சிமெண்ட் போட்டுடலான்னு ஒரு பிளானில் இருக்கிறோம். அதுக்கு எப்போ வந்து நேரம் காலம் வருதோ அப்போ அதை பண்ணிவிடுவாங்க கண்டிப்பாக. அதையும் அது மெயின் கேட்டு, இந்த கேட்லாம் ரொம்ப துரு பிடிச்சி தான் இருக்குது. இதெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணணும். எப்படி இந்த சண்டே வந்து பண்ணுவாங்க தான் வந்து நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம மேலே போகலாம். கீழே ஃபுல்லாக வந்து பார்த்தாச்சு, இப்போ மேலே போகலாம். இப்படி ஒரு ஹோம் டூரை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். வெளிப்பக்கமாக தான் நான் இன்றைக்கி காமிச்சிருக்கிறேன். வீட்டு உள்ள ஹோம் டூர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறம் நான் இன்னும் ஷேர் பண்ணலை. வேணும்னா சொன்னிங்கன்னா நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே வந்து ஒயிட் கலர் பெயிண்ட்டு தான் வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா அதுதான் இப்போ பெயிண்ட் பண்ணதில் அதுதான் மிஞ்சி போனது, அதனால் அதே கொடுத்தாச்சு. இதுமாரியே வந்து வேறு கலர் கொடுக்கலாம் தான் சிஸ்டர் கூட சொல்லியிருந்தீங்க. கொடுத்திங்கன்னா இப்போவே கொடுத்திங்கன்னா கொஞ்சம் செலவு கம்மியாகணும்னு வந்து சொல்லியிருந்தாங்க. உண்டு தான். ஆனால் சாதனை அப்போ வந்து அது இப்போதைக்குள்ள கொஞ்சம் நாள் ஆகட்டும்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடித்தது கொஞ்சம் அழுக்கானதுக்கப்புறம் வேணால் அடிச்சிக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒயிட் கலர் கொடுத்தது வந்து பார்க்கும்போது லுக்காக நல்லா பார்க்க பளிச்சுன்னு நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனால் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்லிட்டாங்க, இப்போதைக்கு பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. மேலேருந்து பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குங்க. தென்னை மரம், அந்த எப்போதுமே இங்கே தென்னை மரம் 4 தென்னை மரம் இருக்கிறதுனால செம்ம காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும். சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீடும், நம்ம வீடை தவிர எந்த வீடும் ரொம்ப ஹைட்டு கிடையாதுங்கிறனால நல்ல காத்தோட்டமாகவே வந்து இருக்கும். அதே போல் இங்கே மேலே மொட்டை மாடிலேயும் ஃபுல்லாக அந்த ஃப்ளோர் பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூலிங் பெயிண்ட் வந்து ஒயிட் கலரில் கொடுத்துட்டோம். நாங்கள் அது பண்ண பெரிய மிஸ்டேக் அதுதான். இதிலே கலர் இருந்திருக்கு, எனக்கு அப்போ அடிக்கும்போது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் நான் வந்து சில வீடியோஸ் பார்க்கும்போது பார்த்துருக்கேன். சில வீடியோவில் பார்க்கும்போது நல்ல அந்த நான் சொன்ன மெரூன் கலர்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க, மெரூன் கலர், ஆரஞ்சு கலர்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுமாரி கொஞ்சம் கலரில் கொடுக்கும்போது ரொம்ப அழுக்காகாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒயிட் கொடுத்ததுனால சீக்கிரம் வந்து ஒரு மாதிரியா டல்லான மாரி ஆகிடுச்சு. சப்போஸ் நீங்கள் இந்த மேலே மொட்டை மாடியில் இந்த ஃப்ளோர் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா
கண்டிப்பாக ஒயிட் கொடுத்துடாதீங்க, கலரில் வந்து கொடுங்க. ஆனால் ஒயிட் கொடுத்தா நல்லா பார்க்க வந்து கொஞ்சம் நாளைக்கு பளிச்சுன்னு அழகாக தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இல்லை. எனக்கு வந்து இந்த வீட்டில் ரொம்ப 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 பிடிச்ச ப்ளேஸ்னால் எனக்கு மொட்டை மாடி ரொம்ப பிடிக்குங்க. ஈவினிங் டைமில் வந்து மேலே வந்துடுவோம். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து நைட்டு டிஃபனுக்கான வேலைகள் வந்து அடுப்புங்க வச்சுட்டு செஞ்சிட்டு இருந்தேன். இப்போ இந்த பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா சாதனா இப்போ இதெல்லாம் இப்போதைக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ நான் செய்யலை, அடுப்பு தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டேன். கொஞ்ச நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பண்ணிக்கலான்ட்டாங்க. அதனால் அப்பப்போ வந்து எப்போயாவது தோணுச்சுன்னா மேலே சட்னி அரைச்சிட்டு போகிறதோட சரி. மற்றபடி ஈவினிங் டைமில் வந்து துணி காய வைக்கும்போது பசங்க கூட அதிக நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, பசங்களை இங்கே விளையாட வச்சுக்கிட்டு இங்கே தான் இருந்து இருப்பேன் ஈவினிங்க்கு மேலே. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் அது. இங்கே வந்தேன்னா எனக்கு மனசு எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குங்க. நல்ல காற்றோட்டமாக செம காற்று அடிக்கும் வேறு. அவங்களும் ஆஃபீஸ்லேருந்து ஒரு நாளைக்கு சீக்கிரமாக வந்துட்டாங்கன்னா மேலே வந்துடுவாங்க. ஃபேமிலியோடு இங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. டைம் போகிறதே வந்து தெரியாது. நைட்டு டிஃபன் செய்யும் போது தான் வந்து கீழே இறங்கி போவோம். துணியெல்லாம் காய வச்சுருந்தேன்னா அப்படியே இங்கேயே மடித்து எடுத்துகிட்டு போயிடுவோம். ஒரு நாளைக்கு தான் வந்து கீழே எடுத்துகிட்டு போய் போட்டுடுவேன் மடிக்கிறதுக்கு. ஆனால் எனக்கு பழையபடி இங்கே மேலே அடுப்பில் ஏதாவது இங்கேயே செஞ்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு போகணுன்னு ஆசையாக இருக்குது நைட் டைமில். ஆனால் சாதனா இப்போ இப்போதைக்கு அது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த மழை டைமில் இப்போ இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாக வந்து மேலே நைட்டில் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்லங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மேலே சாப்பாடு எடுத்து வந்து எனக்கு ஒரு நாள் சமைச்சு மேலே எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும் நிலா சாப்பாடு சாப்பிட்றது. மேலேருந்து இந்த படிக்கட்டெலாம் வந்து பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப கேவலமாக இருக்கும். மழை டைமில் இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும். பாசம் பிடிச்சி ரொம்ப கருப்பு கருப்பாக அசிங்கமாக இருக்கும். ஆனால் வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா மழை பெஞ்சா அதில் பாசம் பிடிக்குமா பிடிக்காதாங்கிறது ஒரு டவுட் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சாங்கிறத சொல்லுங்கள். இங்கே இந்த மேல் படிக்கட்டுலேருந்து கீழே நம்ம வராண்டாக்கு வர இடத்துலையும் வந்து ஷீட் போட்டு விடணும்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கும் எப்போ நேரம் காலம் வரும்னு தெரியல. அது ஷீட் போட்டுட்டோம்னா மழை பெஞ்சா அந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் நனையாமல் இருக்கும் இல்லைங்களா? அதனால தான். ஏன்னா மழை பெஞ்சா எனக்கு அது ஒரு பெரிய வேலையாக இருக்குங்க. படிக்கட்டு கழுவி விடணும், வராண்டா ஃபுல்லாக வந்து கழுவி விடணும், இல்லைன்னா ரொம்ப நசன்ட்டு இருக்கும். ஏன்னா மழை பெய்கிற அந்த மொட்டை மாடியில் இருக்க தண்ணியில் அந்த படிக்கட்டு வழியாக தான் வந்து வரும். இந்த தென்னை மரம் இருக்கிறதுனால, அந்த கொய்யா மரம்லாம் இருக்கிறதுனால நல்லா காற்று அடிச்சிக்கிட்டே இருக்குங்க. இங்கே அந்த வராண்டாவில் உட்காந்துருக்கிறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் பகல் டைமில். அதாவது ஒரு 11:30 கிட்டத்தட்ட 12 மணி வரைக்கும் இந்த படிக்கட்டிட்டு கொஞ்சம் வெயில் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நிழலாக தான் இருக்கும். வீட்டில் இருக்கிறத விட இங்கே வெளியில் உட்காந்துருக்கிறதுக்கு எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும் பகல் டைமில். இன்னும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானே எங்கள் வீட்டை வெளிப்பக்கமாக சுற்றி பார்க்குற மாரி எனக்கே இருக்குது. பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப அழகாக ஒரு என்னமோ புது வீடு கட்டி குடி வந்த மாரி ஒரு ஃபீல். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்கவே. பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வீடு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குது. இன்றைக்கி இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹோம் டூர் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.